வணக்க நண்பர்களே, நான் உங்களோரும் இது உங்கள் தமிழ். நாம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டரோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துருச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி ஓஎஸ் மாற்றாமல் இருக்குன்றத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட நீங்கள் மொக்கடைக்கு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. டிக்கெட் எப்படி ஒன்று ஏன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓஎஸ் பூட் பண்ண ஒரு பென்ட்ரைவ் வேணும். அந்த பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ண தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குன்னு சேனல் அப்லோட் பண்ணிக்கோம். போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களோட அந்த ஓஎஸ் பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிஸ்டத்தை ரீசெட் அல்லது ஷெடும் இது ஒன்று பண்ணிக்காங்க. ரீசெட் பண்ணிங்க, நான் ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் ஆகி முடித்த உடனே உங்களோட சிஸ்டத்தில் வந்து உங்கள் பூட் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பென்ட்ரைவ் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்காங்க. என்னோடய பென்ட்ரைவ் வந்து 4வது, அதனால் நான் 4வது இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஓஎஸ் ப்ரொசீஜர் போகும். ஓஎஸ் எப்படி போகிறதுன்னு தெரியலனா அதுக்கான வீடியோ சேனல் அப்லோட் பண்ணிக்குவோம், அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஓஎஸ் நார்மல் ப்ரொசீஜர் தான். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது கீழே வந்து ரெக்கவர் யுவர் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணோடனே ட்ரபிள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து சிஸ்டம் இமேஜ் ரிகவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரெடியாக கேன்சல் இருக்கும், அந்த கேன்சல் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுங்க. அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டிரைவர்ஸ்னு ஒரு 2 ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ வந்து பெருசு பண்ணிக்காங்க, ஏன்னா வந்து நிறைய வந்து ஃபைல்ஸ் காட்டும். அதனால் வந்து விண்டோஸ் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறது வந்து சிம்பிளாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் சூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. அது போனோடனே உங்களுக்கு நிறைய ஃபைல் காட்டும். இதில் வந்து நம்ம 32 பிட்டு 64 பிட்டுக்கு எப்படி ரெண்டுத்துக்கு ஒரே முடுக்க பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம 32 பைட்டுக்கு பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 32 பைட்டுக்கு பண்ணலாம். அது வந்து சிஸ்டம் 32ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் காட்டும். அதில் நீங்கள் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக அதை வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் வந்து யூடில்மேன் ஒரு ஃபைல் இருக்கும், அது வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் வந்து யூடில்மேன் 1 UTILMAN, அது நாங்கள் வீடியோலேயே வரும் பாருங்கள். 1 என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். எப்போயுமே ரிஃப்ரெஷ் பண்ணால் அது வந்து ஒழுங்காக ஒர்க் வரும், அப்போ தான் காட்டும் உங்களுக்கு ஒழுங்காக. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா CMD கமாண்ட்னு ஒரு இது இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி அது காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு அதே இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் காட்டும் பாருங்க. கீழே ரிஃப்ரெஷ் பண்ண காட்டுது அந்த காப்பி ஃபைலை. அந்த காப்பி ஃபைலை ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணும்போது யூடில்மேன், ஜஸ்ட் யூடில்மேன் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ரெஷ் ரொம்ப முக்கியம். பண்ணிங்களா? இப்போ வந்து 32 பிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து 64 பிட்டுக்கு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன நேம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு பின்னாடி கீழே sys-how64ன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனாலும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். அது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது சொன்னால் யூடில்மேன் வந்து ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் வந்து யூடில்மேன் 1 அதே மாதிரி தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். UTILMAN யூடில்மேன் 1. என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். எப்போயுமே ரிஃப்ரெஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறுபடியும் அதே மாதிரி தாங்க, மாதிரி கமெண்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அதை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து காப்பி ஃபைல் வந்து ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் வந்து யூடில்மேன், ஜஸ்ட் யூடில்மேன் மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். முடிஞ்சிங்க, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போங்க. அது கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் ஆகி மறுபடியும் வரும். நார்மலாக எப்பவுமே சிஸ்டம் வந்து ஆன் ஆகி வர மாதிரி ஆன் ஆகி வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழே எரேஸ் ஆஃப் யுவர் அக்சஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு கமெண்ட் மோடு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் டு
கண்ட்ரோலுக்கு யூசர் பாஸ்வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து உங்களோட சிஸ்டத்தோட யூசர் ஐடியை கிளிக் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு கேட்கும். உங்கள் நியூ பாஸ்வேர்டு அதுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. நியூ பாஸ்வேர்டு வந்து எது வேணும் கொடுங்க. ஏன்னா எந்த பாஸ்வேர்டு வேணால் கொடுத்துக்கலாம். இது செகண்டரி பாஸ்வேர்டு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகும். இதுக்கான எல்லா சிஸ்டம்லையும் எல்லா விண்டோலையும் கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அதுக்காக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் இப்போ வந்து உங்கள் பாஸ்வேர்டு அந்த இப்போ புதுசாக போட்ட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மறக்காம மக்களே தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.